எல்லோருக்கும் மாமா அப்டேட் திருத்தமிழ் வாழ்க வாழ்க திருத்தமிழ் சகோ வணக்கம். இந்த பூனை இருக்குல்ல லிஃப்ட்டில் தான், அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சலூன் இருக்கிறதுனால அதை மூடிட்டாங்க. படிக்கட்டு கதவு திறந்து தான் போக முடியும். அதனால் அவர் லிஃப்ட்டில் தான் போவார் 2வது 3வது ஃப்ளோருக்குலாம். பூனைக்கு பாருங்கள் எந்த மாதிரி அறிவு. பசி வந்தால் பத்தும் பறக்கும். அனைத்து உயிர்களும் இந்த பசி தான் மைண்ட். அந்த 10 என்பது சொன்னவங்க ஏன் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10ஆம் அறிவு கூட பறக்கும். நான் சொல்லக்கூடிய 10 அறிவு என்று ஒரு முக்கியமான எல்லோருக்குமான மாம்டேட் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதுதான் நான் 10ஆம் அவதாரம் என்பதற்கே ஒரு ஆதாரம். அதையும் நல்லா புரிஞ்சுங்க. அவங்க என்னை சொல்கிறாங்க, ஆனால் நான் சாதாரண மனிதனாக இருக்கனால எனக்கே நம்பிக்கை வரல. இருந்தாலும் அவங்க காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படி இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் சில விஷயம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ கிரிக்கெட் இருக்கிறான்றது. ஏன்னா அவங்க டைரெக்டாக பேச மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லேருந்து சில விஷயங்களை காட்டுவாங்க அடையாளமாக. பாரு பாரு இதை பாரு இதை பாருன்னு. அது அது எந்த கண்ணு பார்க்கணுமோ அந்த கண்ணு பார்த்துரும். இப்போ நீங்கள் எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா அந்த 7 அவர் இதில் அப்படியே வரும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கட்டும். இந்த சாப்பாடு என்ற ஒரு விஷயம் மெயினாக இருக்கும் பொழுது இதுலேருந்து தான் மனிதன் வெளியே வருகிறான். இல்லை சாப்பிட்றது இல்லை, இதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. இது யார் கொடுத்தா, எப்படி கொடுத்தா, ஏன் வந்தது, இதெல்லாம் ஒரு இடத்துல தான் இந்த அறிவோம். அதாவது இந்த அறிவோம் என்பது வடநாட்டில் கடவுள் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஆனால் தமிழ்காரன் தான் அதை அறிவை அறிவோம் என்ற அறிவோம் வைத்திருக்கிறான். அப்போ எல்லா ஜீவன்களும் சாப்பாடு என்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் பொழுது நம்மளுக்கும் அது இயற்கையாக வந்தாலும் அதை விட முன்னாடி வரக்கூடியது எல்லோருக்குமான மாம்டேட் மன்னிப்பு கேட்க சொன்ன இறைவனிடத்தில் அந்த விஷயம். அது நமக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்த ஆன்மீகம் நம்பிக்கை அடிப்படையில் இருக்கும். நான் சொல்லக்கூடிய ஆன்மீகம் எனக்கு தெரியும். இப்போ உங்கள் அம்மா தான் உங்களை பெற்றாங்க அப்படின்னு நீங்கள் கண்ணால் பார்க்கல, ஆனால் அது நடந்திருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்புறீங்க. இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு கடன் கேட்குறீங்க, என்னப்பா தரமாட்டேங்கிறேன், என்னங்க நீ நம்பலையா போல. அதெல்லாம் இல்லைங்க, நான் கடன் தரதெல்லாம் சொல்லுவான். அவங்க கண்ணு முன்னாடி இன்னொருத்தன் கடன் கேட்கும்போது அவன் கொடுப்பான். நீங்கள் சொல்லுவீங்க, என்னங்க அவனுக்கு மட்டும் தரீங்க எனக்கு தரமாட்டீங்க. அவன் சொல்லுவான், அவர் எனக்கு தெரியும்ப்பா, ஒன்று எனக்கு தெரியாது. இப்போ நம்பிக்கைக்கு மேலே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் நான் சொல்லக்கூடிய ஆன்மீகம். ஏன்னா நம்மளுடைய மாம்டேட் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நீங்கள் போய் பின்னோக்கி போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அவங்க மன்னிப்பு கேட்க வந்த விஷயன்றனால தான் இந்த சாப்பாடு எல்லாம் நம்ம பின்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஒரு பக்தி. அதனால தான் நிறைய பேர் தவம் இருக்கும்போது பின்னாடி இந்த சாப்பாடெல்லாம் அப்படியே இது பண்ணிக்கிட்டு நிப்பாட்டிட்டு. ஆனால் இது எல்லாத்துலேயும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் அறிவில் அவங்க பயணம் செய்யறதுனால யார் யாருக்கு எப்படி தெரியும்போது அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நானும் புதுசாக சொல்லலை, ஆனால் அவங்க சொன்னதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். அவங்க முழுமையாக சொல்லலை, அதை நான் முழுமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிவிக்க முயற்சி பண்ணுறேன். இன்னொன்று, என்னுடைய ஆன்மீகம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது தான் அதுதான் ஆன்மீகம். அதாவது எல்லாருக்குமே சாதாரண அந்த பசியை உணர்கிற மாதிரி இந்த ஆன்மீகம் உணரணும். சிம்பிளாக இருக்கும். ஒரு முட்டாள் கூட நான் சொல்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான்னு வச்சுங்களேன், அப்போ தான் நான் வெற்றி அடைவேன். அதனால ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த சிம்பிளான விஷயம் புரிய வைக்கிறதுக்கு தான் ரொம்ப பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ந்து பாருங்கள், மறுமையில் பயனடைவீங்க.